கர்த்தர் நல்லவர். God is good. Amen. Amen. அதுக்கு யாரா சந்தேகம் இருக்குதா? Does any one of you have a doubt if God is good? கர்த்தர் நல்லவர். God is good. நம்ம இந்த மாதத்தினுடைய துவக்கம் காலையில 5 மணிக்கு. So we had the promise word meeting this month first at 5 a.m. நம்முடைய சபையிலிருந்து ஒரு வாக்குத்தத்த ஆராதனை நடத்தும்படி கர்த்தர் உதவி செய்தார். God has blessed us to have a promise word meeting for the month of July. Amen. Amen. நீங்க இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் கலந்துருக்கீங்க. Many of you have participated in that. அதுல பங்கு பெறாதவங்க பங்கு பெற உதவி நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். So those who were unable to participate in it, I recommend you to participate in the coming months. இந்த மாதத்திலே நடந்த அந்த முதல் வாக்குத்தத்த ஆராதனையில in the promise word service for this month, இந்தியா தேசத்திலிருந்தும் எங்களோடு கலந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். So we had believers joining from India as well. அதுல ஒரு சாட்சி சொல்லணும்னு சொன்னா, we had to share a testimony. ஒரு அருமையான சகோதரி அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். So we are praying for a sister. அவங்க for them, அவங்களுடைய பாஸ்போர்ட் ரினிவலுக்காக கொடுத்தபோது, when they have gone over there to do passport renewal, அதை ரினிவல் பண்ண முடியாம they were unable to renew it. அவங்க அந்த ரினிவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு பேப்பர் அவங்க கையில கொடுத்துட்டாங்க. So they have given a notice that you cannot renew your passport. அவங்க ரினிவல் பண்ணாதான் இந்த தேசத்துக்கு அவங்க வர முடியும். So they'll only be able to come over here only if they renew their passport. அந்த ரினிவல் பண்ண முடியாது ரிஜெக்ட் பண்ணங்கற அந்த பேப்பரையும் கையில வாங்கிட்டு, so they have received the rejection letter. அவங்க கார்ல அவங்களுடைய ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. So they were on their way to go to their homeland. அந்த கார்ல போகும்போது, on the way on the journey, அவங்க இந்த 1ஆம் தேதியுடைய சர்வீஸை அவங்க கார்ல கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். So God blessed them to participate in the meeting on their way home. அவங்களுடைய கையில என்ன இருக்குன்னு சொன்னா, பாஸ்போர்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இனிமே ரினிவல் பண்ண முடியாதுங்கற பேப்பர் கையில வச்சிருக்காங்க. So they were traveling with a letter stating that your passport cannot be renewed, and they are going and traveling with the rejection letter. அந்த நேரத்துல தான், and that time only, அவங்க நம்மளுடைய 5 மணி ஆராதனையில பங்கு பெறுறாங்க. At that time only they participated in the 5 a.m. promise word message. அந்த வார்த்தை என்ன கொடுத்தோன்னு சொன்னா, you know the word that was given on that day. திருப்பிக் கொள்ளுங்கள், மார்க் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாங்கள் வாக்குத்தத்த ஆராதனையில் கொடுத்திருந்தோம். So turn your Bible to Mark chapter 5 verse 36. அதனுடைய கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது. Last part says like this. பயப்படாதே, don't be afraid, விசுவாசம் உள்ளவனாய் இரு, just believe என்று சொல்லி. That's what said. Amen. Amen. பயப்படாதே, do not be afraid, விசுவாசம் உள்ளவனாய் just believe இரு என்று சொன்னார் ஆண்டவர். God said just believe. இந்த வார்த்தை ஆண்டவரே சொன்ன வார்த்தை. So this is the word that was given by God. தொடர்ச்சியா செய்தி கொடுக்கும்போது, ongoing when I was sharing the word based on this word, மரித்து போன ஒரு சடலத்தை கர்த்தர் எழுப்ப முடியும் சொன்னா, மரித்து போன உங்க காரியத்தை கர்த்தர் திரும்ப எழுப்புவார் என்று சொல்லி பேசினோம். If God was able to raise the dead man to life, in the same manner God can raise all the dead situations in your life and he can bring it to life. That was the message that was shared. அது மாத்திரமல்ல, not only that, மரித்து போய் இருக்கிறவங்களோட காரியத்தை கர்த்தர் திரும்ப உயிர் கொடுக்க நல்லவராய் இருக்கிறார்னு சொன்னார். whatever the things that are considered dead in your life, my God is able to bring it back to life. That is the message that was shared in that July 1st. அவங்க அது முடிஞ்ச உடனே என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. After the message, after the service, the sister called me and said, நாங்க திரும்ப அந்த டாக்குமெண்ட் ரிஜெக்ட் ஆன டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போற நேரத்துல தான் இந்த ஆராதனையில பங்கு பெற்றோம். கர்த்தர் எங்களோட பேசினார்னு சொன்னாங்க. I participated in the meeting after collecting my rejection document, and I truly believe that the God has spoken to me. Amen. Amen. நான் சொன்னேன், I said, ஏன் நடந்தது எது நடந்தது நம்ம கேக்குறதை விட, so rather than questioning why it happened and how it happened, இன்னைக்கு செய்தியின்படி, today as per the message, மரித்து போன காரியத்தை கர்த்தர் உயிர் கொடுப்பார்னு சொன்னேன். I told them whatever is dead in your life, God is going to bring it back to life. அவங்க சொன்னாங்க, thank you pastor அப்படினு சொன்னாங்க. And the sister said, thank you pastor. இப்ப கடைசி வாரத்துல நான் அவங்களை கூப்பிட்டு பேசினபோது, so when I called them last week, அவங்க திரும்ப அந்த அப்ளிகேஷனை போடுறதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்திருந்தார். God opened ways for them to reapply for their passport. என்னால
ரொம்ப ஆணித்தரமாய் சொல்ல முடியும். I can say it with confidence. அடுத்த மாதத்தினுடைய நடு பகுதியில சாட்சியை சொல்ல முடியும், அவங்களுக்கு கர்த்தர் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியும். So I am confident to say that in God's presence that they will receive their passport by mid next month. ஏன் சொன்னா, Do you know why? இன்னைக்கு செய்தி இந்த மாதத்தினுடைய கடைசி, அதாவது வாக்குத்தத்தம் கொடுத்ததிலிருந்து இந்த மாதத்தினுடைய கடைசியா இருக்கிறதுனால, So from the time the promised word has been given and we are in the last week of the month, சொன்னது நடந்துச்சா? Has the promised word come to pass? கர்த்தர் நம்மளை நடத்தினாரா? Did God lead you? அப்படின்னு திரும்பி பார்க்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு செய்தி. So this is a message for us to, the message for today is for us to revisit how God has led us through this month. ஆண்டவர் சொன்னார், பயப்படாத. God said, do not be afraid. விசுவாசம் உள்ளவனாயிரு. Just believe. இதுக்கு அவரை கூப்பிட்ட போது, அந்த யாவீரு தன்னுடைய மகள் சுகமாகணும்னு கூப்பிடும்போது, So like when Jairus called Jesus to come and heal his sick daughter. ஆண்டவரை சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. Jesus was surrounded with a multitude of people. அப்போ எப்படியோ யாவீரு ஒரு ஜெப தலைவரா இருக்கிறதுனால போய் இயேசு கிட்ட நின்னு, So since Jairus was part of the Sanhedrin, he went and stood with Jesus. அவங்க சொல்றாரு, ஐயா கொஞ்சம் வாங்க, என்னுடைய மகள் மரண படுக்கையில் இருக்கிறா, கொஞ்சம் வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா போதும்னு சொல்றாரு. So he requested Jesus, my daughter is in dead bed, please can you come and pray for her. அப்போ அவர் ஆண்டவர் சொல்றாரு, நான் கண்டிப்பா வந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. So Jesus responded to Jairus saying that I will definitely come and pray for your daughter. சொன்னது மாத்திரம் இல்ல, Not only just giving him his word, அந்த மனுஷனோட நடக்க ஆரம்பித்தார். he started walking with him to his home. ஆமென். Amen. இப்போ யாவீருக்கு சந்தோஷம். So Jairus was happy. கர்த்தரை கையோட பிடிச்சிட்டோம். So he had held Jesus by his hand. இவர் வந்தாருன்னா வீட்ல சுகமாயிரும். And he had this belief that if Jesus is going to come to my house, my daughter will be healed. அவர் நடக்க ஆரம்பித்த போது, When he started to walk, அந்த கூட்டமும் பெரிய கூட்டம் அவரை சுற்றில இருந்துச்சு. a large multitude of people followed him. யாவீருக்கு நல்லா தெரியும், Jairus definitely know. அங்க ஒருத்தர் சப்பானி நடந்தாரு. There was a lame man who walked. கண்ணு தெரியாத குருடனா இருந்த மனுஷனுக்கு கண்ணு கிடைச்சிச்சு. A blind was brought back to life. அது மாத்திரமல்ல, குஷ்டரோகியை சுத்தமாக்கினார் ஆண்டவர்னு தெரியும். Not only that, Jesus healed the paralyzed man. அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு வெளியே இருக்க வேண்டும். So in those days there was a law that the paralyzed people should be living outside the city. ஆனா ஆண்டவர் வந்திருக்கிறாரு, பிரயாசம் எடுத்து வந்தபோது கர்த்தர் தொட்டு சுகமாக்கினது இவர் கேள்விப்பட்டிருக்கிறார். So Jairus came to know that those lepers took initiative to come and saw Jesus and they received their healing, and he knew about all the healings that Jesus has completed. அந்த தேவனை குறித்து நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கிறேன். I know about Jesus very well. இன்னைக்கு அந்த தேவன் என்னோடு இருக்கிறார். Today that Jesus is with me. அந்த தேவன் என்னோடு நடந்து கொண்டிருக்கிறார். And that same Jesus is walking with me. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட வீடு வந்துரும். In some time I will reach my place. என் தேவன் என்னோட மகளை தொட போறாரு. My Jesus is going to touch my daughter. என் மகள் உயிரோடு எழுந்திருக்கிறதை நான் பார்க்க போறேன். I'm going to see my sick daughter coming back to life. இத்தனை நாள் எங்கேயோ நடந்த ஒரு அற்புத அடையாளங்களை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். Like all these days I was listening to the miracles that happen here and there. இன்னைக்கு என்னுடைய வீட்ல ஒரு அற்புதம் நடக்க போகிறதை நான் அறியும்படி, கேட்கும்படி, பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்ய போறார். Today God is going to do a miracle in my house and I'm going to see it with my own eyes. என்று நினைத்துதான் யாவீரு தேவனோடு நடக்க ஆரம்பிச்சார். So this is the expectation Jairus had in his mind. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிகளே, My brothers and sisters, அந்த நேரத்துல தான் ஒரு காரியம் வேற மாதிரி மாறிடுச்சு. So that is where there was a diversion that happened. என்ன நடந்ததுன்னு சொன்னா, You know what happened? அந்த பெரிய கூட்டத்துல In that big crowd, ஆண்டவர் போயிட்டு இருக்கும்போது, when Jesus was traveling, திடீர்னு நின்னு கேக்குறாரு, என்ன யாரு தொட்டதுன்னு கேக்குறாரு. and Jesus suddenly stopped and asked, someone touched me. அவன் கூட அந்த சீசர்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. So the disciples got tensed. என்னங்க ஐயா, நிறைய கூட்டம் இருக்கிறாங்க, யாராவது உங்களை தொட்டிருப்பாங்க, தள்ளி இருப்பாங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்துல உங்களை யாரு தொட்டதுன்னு கேக்குறீங்களே கேட்டாங்க. So Jesus, we are walking with a multi crowd of people, like in the crowd some people would have touched you, like how is it that you're asking us who touched me? ஆண்டவர் சொன்னாரு. Jesus replied, ஆமா, அதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். I understand, I'm walking in the crowd. ஆனா ஒரு ஸ்திரீ யாரோ ஒருத்தர் என்ன தொட்டாங்க, but I know that someone touched me. அந்த நேரத்துல என்னுடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன். I saw the power leaving from me. ஆமென். Amen. அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. Jesus said. சொன்ன மாத்திரத்துல once Jesus said அந்த கூட்டத்துல கேட்டாரு, என்னை யாரு தொட்ட
தொட்டீங்கன்னு கேட்டார். He asked the crowd, who touched me? ஆமென். Amen. அவர் அப்படி கேட்ட உடனே You know when Jesus said it, அந்த கூட்டத்துல ஒரு நிசப்தம் ஏற்பட்டது. you know there was a silence in the crowd. எல்லாரும் பார்க்கறாங்க, ஐயோ என்ன நடந்ததுன்னு தெரியலையே. So they were like, oh, what happened? அப்போ ஒரு அம்மா மெதுவா வராங்க. Suddenly a daughter came forward. அவங்க வந்து சொல்றாங்க, She came forward and said, ஐயரே நான் தான் தொட்டுட்டேன். Master, I am the one who touched you. அவங்க சொல்றத பார்த்தா என்ன மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்ல வராங்க. You know, like the way she said was to ask for repentance from Jesus. ஒருவேளை நான் தொட்டிருக்க கூடாதோ? So maybe she had this doubt, should I not have touched him? ஆண்டவரே நான் தான் தொட்டேன். Jesus, it's me who touched you. அவங்க வந்து எப்படி இருந்தாங்க சொன்னா, Do you know how she was? சரீரத்துல ஒரு பெரிய உதிரப்போக்கு பிரச்சனையில இருந்தாங்க. So she was, you know, suffering from bleeding. ஆமென். Amen. எத்தனை வருஷம் இருந்தாங்க? Do you know how long she was with that same sickness? எத்தனை வருஷம் இருந்தாங்க? Do you know how long? 30 வருஷம். 18 வருஷம். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. So 12 years. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, Do you know what happened? நிறைய இங்க ஒரு டாக்டர் இருக்கான்னு சொல்லுவாங்க. You know there was a doctor over here. அங்க போவாங்க. She'll go over there. இங்க ஒரு டாக்டர் இருக்கான்னு சொல்லுவாங்க. There was another doctor over here. அங்க போவாங்க. They'll go over there. அவங்க கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் செலவு பண்ணி ஒண்ணும் நடக்கல. She has spent all her resources and money, but she did not receive a healing. அவங்க எவ்வளவோ பிரயாசம் எடுத்து ஒண்ணும் நடக்கல. So she took all kinds of initiatives, but nothing happened. அவங்க ஆஸ்தியை வித்து கூட செலவு பண்ணி பார்த்துட்டாங்க, நடக்கல. Do you know, like this lady even sold her inheritance and property, but nothing happened. அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. At that time she came to know about something. இயேசு நம்மளுடைய ஊருக்கு வந்திருக்கிறார். The Jesus of Nazareth is in the town. அங்க எங்கேயோ பெரிய அற்புதத்தை செய்த தேவன் நமக்கு ஒரு ஆப்பர்சூனிட்டி ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார். So the Jesus who has performed various miracles at different places is visiting our town, and we have an opportunity to receive us. இந்த அம்மா முடிவு பண்ணாங்க. And this lady decided, எப்படியாவது இயேசுவை பார்த்தறணும். I should go and meet Jesus today no matter what. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த தாழ்வு மனப்பான்மையினால, you know, because of the inferiority complex that this lady had, அந்த கூட்டத்துக்குள்ள வந்தாங்க. She came into the crowd. ஆண்டவர் முன்னாடி போய் நிக்க பயந்து, she was not confident to go and stand before ஒரு Jesus. முடிவு எடுத்தாங்க. You know, she made a decision. நம்ம ஆண்டவர் முன்னாடி நிக்கிறதுக்கு அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்ல. I am not qualified to stand in front of Jesus. நம்ம தயவு செஞ்சு அவரை வஸ்திரத்தால் தொட்டா நமக்கு சுகம் கிடைச்சிருன்னு ஒரு நம்பிக்கை வச்சாங்க. However, like she had this blind faith, if I can touch the corner of his robe, I'll be healed. She had such a faith. அதன்படி தான் தொட்டாங்க. According to her faith, she went and touched Jesus. அந்த தொட்டது நிமித்தம் தான், and because of that, ஆண்டவர் நின்னு அந்த அம்மாவை பார்த்து யார் என்ன தொட்டதுன்னு கேட்க ஆரம்பிச்சார். Because of that, Jesus stopped and he looked and around and he asked, who touched me? இயேசு உங்களுடைய வீடு வழியா, தெரு வழியா, இல்ல ரோடு வழியா போய்க்கிட்டதை நீங்க அறிந்திருக்கலாம். So you might have known that Jesus is walking in the street, walking in your town, and walking beside your house. பிரயாசம் எடுத்து அவரை தொடணும்னு நம்ம நினைக்கும் போது கர்த்தர் நமக்கு சுகம் கொடுக்க நல்லவராய் இருக்கிறார். So you know, like if we decide to take the initiative to go and touch him, then Jesus is willing to give us a healing. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, you know, at the time Jesus said, நீதான் தொட்டியாமா? He said, you who touched me, daughter. அது அப்படி அந்த வசனம் இப்படி சொல்லுது. The verse says like this. பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாங்களாம். Then the woman, knowing what had happened to her, came and fell at his feet and trembling with fear told him the whole truth. நம்ம ரொம்ப பயந்துட்டாங்க. You know, she was feared. அவங்க உண்மையெல்லாம் சொல்றாங்க, இவ்வளவு செலவு பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. So she came and told him the whole truth. நடுங்கி உண்மையை சொல்லி, she was with trembling with fear, she came and told the truth. அவரை வணங்கிட்டாங்க. ஏசப்பா, நான் தொட்டது ஒருவேளை தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்கன்னு வணங்கிட்டாங்க. So she came and worshipped Jesus and he said, Jesus, please forgive me if it was a sin to touch you. ஏசப்பா இப்ப என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what Jesus replied? நீ பயப்படாத. Do not be afraid. எங்க ஆண்டவர் எப்போ வந்தாலும் சொல்றது என்னன்னு கேட்டா, you know, my Jesus, you know what he says all the time? பயப்படாத. Do not be afraid. தேவன் தூதர்கள் அனுப்புனா கூட அவங்க வந்து சொல்றது என்னன்னா பயப்படாதன்னு சொல்லுவாங்க. If God is sending you as angels, the angels will come and tell you, do not be afraid. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, you know, God is saying, மகளே, my daughter, மகளே, daughter, உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சிருக்குன்னு your சொன்னார். faith has healed you. ஆமென்.
Amen. அது மாத்திரம் இல்ல, Not only that, நீ சமாதானத்தோட போ, go in peace உன் வேதனை இத்தோடு நீங்கி விட்டதுன்னு சொன்னார். and be freed from your suffering. உன்னுடைய 12 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். So even though your experience that you had for the last 12 years was very severe, ஆனால் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பிரசன்னத்துல நின்ன போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அளவே இல்லை. once you come and stand in his presence, once you commit unto him, you know that presence, you know, like will heal you. அந்த அம்மாவை பார்த்து ஒரு ஆளு சொன்னதில்லை நீ சுகமாயிருவேன்னு யாரும் சொன்னதே You கிடையாது. know, like no, not even a single person has given her confidence that ஆனால் you will be தேவன் healed. சொல்லுகிறார், But Jesus says, இன்று நீ சுகமாயிருக்கிறாய், today you are healed. சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போன்னு சொன்னார் Go ஆண்டவர். in peace. ஆமென். Amen. 12 வருஷம் இருந்த பிரச்சனை அந்த அம்மாக்கு நீரும் போகும்படி கர்த்தர் உதவி செய்தார். The problem that the woman had for 12 years has gone. அந்த கூட்டமே சந்தோஷமாயிடுச்சு. ஆமென். You know, the entire crowd was happy. ஆமென். Amen. இப்ப நம்ம சபையில ஒரு அற்புதம் நடக்குதுன்னு வைங்க. So imagine if there is, if anyone in a church a miracle is happening. நம்ம சுத்தியில இருக்கிறவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. You know, like how happy it will be when we see அப்படி ஒரு miracle happening around. அப்படி ஒரு பெரிய சந்தோஷம் நடந்தது. You know, such a happy thing happened. நான் நினைக்கிறேன் So I'm thinking, சில பேர் அங்க இருந்தவங்க ஆமென் சொல்லிருப்பாங்க. so I believe that some of them would have shouted amen. சில பேர் சொல்லிருப்பாங்க ஹalleluya. And some would have shouted hallelujah. தாவீது ராஜாவே ஹalleluya. King of David, hallelujah. அப்படினா ஒரு பெரிய அங்க சந்தோஷமான ஒரு நிகழ்வு இருந்திருக்கும். So you know, like there would have been an atmosphere where everyone was shouting and praising God. அந்த சந்தோஷமான அந்த சூழ்நிலையில தான் In that joyous situation, யாவீரு நின்னு பார்த்துட்டு இருக்காரு. Jairus was looking and seeing Jesus. இந்த அம்மாக்கு செஞ்சாருல்ல, He has done miracle for this lady. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய மகளை ஆண்டவர் தொட போறாரு, அவ மரிக்க போகிற அந்த காரியத்தை கர்த்தர் மாட்ட போறாருன்னு சொல்லி ஒரு விசுவாசம் பண்ணிக்கிறார். So he was standing in faith. In some time the same Jesus is going to come to my house and he's going to heal my daughter. கண்ணு முன்னாடியே ஒரு அம்மா சுகமானதை யாவீரு பார்த்துட்டாரு. So Jairus has directly testified and witnessed the miracle that happened right in front of his eyes. இயேசு அவரோட நடந்த போது தான் இந்த காரியங்கள் நடத்த ஆரம்பிச்சது. You know, all of these things happened when he was walking with Jesus. இன்னும் கொஞ்ச நேரத்துல In some time இந்த தேவன் என்னோட வர போறாரு வீட்டுக்கு. the same Jesus is going to walk with me. என் மகளை உயிரோடு எழுப்ப போறாருன்னு He's going to come to my house. He's going to raise my daughter from dead. யாவீரு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல, And in the moment when Jairus was trying to console himself and try to be happy, அந்த நேரத்துல at that time, ஒரு யாவீருனுடைய வேலைக்காரன் ஓடி வந்து சொன்னா, you know, a servant of Jairus rushed to Jairus and he said, ஐயா Master, உங்க மகள் மரிச்சு போயிட்டா, your daughter is dead. நீங்க ஏன் போதகரை வீட்டுக்கு வருந்தி அழைச்சிட்டு வரீங்க? Why are you now disturbing Jesus to come to your house? வாங்க நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். You know what, Master, you follow me. Let's go and prepare for the funeral. என்ன ஆக வேண்டிய வேலை? You know what has to happen? ஃபியூனரலுக்கு உண்டானதெல்லாம் ரெடி பண்ணணும். We have to go and prepare for the funeral. அது மாத்திரமில்ல, பெட்டி சொல்லணும், ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். You know, like he has to place an order for a coffin box. He has to let all the relatives know. நம்ம போய் வேலையை கவனிக்கலாம்னு சொன்னார். He said, let's go and take care of the remaining things. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, இயேசுவை பார்த்தபோது மகள் உயிரோடு தான் இருந்தாள். when Jairus met Jesus, the daughter was alive. அது மாத்திரமில்லை, இந்த 12 வருடமான பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாகும் போதும் அவள் உயிரோடு தான் இருந்தாள். And not only that, at the same time, the lady who had bleeding problem for 12 years was when she was healed, at that same time also the daughter was alive. யாவீரு நினைச்சாரு, இன்னையோட என் பிரச்சனை முடிய போகுது, ஏன்னா இயேசு என்னோட நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. So Jairus was confident that today my problems is going to come to an end because Jesus is walking with me. இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு நினைச்ச நேரத்துல தான் Today a miracle is going to happen in my house. When he was thinking like that, ஒரு மனுஷன் வந்து இப்படி சொல்லிட்டான், you know, a man came and said, யாவீருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. you know, Jairus had no clue of what to do. அந்த மனுஷன் சொல்றதை கேட்டு அவர் கூட போகலான்னு நினைக்கிற நேரத்துல, So when he decided to, you know, like part ways and go with his servant, அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சொன்னாரு. at that time Jesus said, அவர் யாவீரை பார்த்து சொன்னாரு,
Jesus looked at Jairus and said, பயப்படாத, don't be afraid. விசுவாசம் உள்ளவனாயிரு, Just believe. நான் உன்னோட வரேன்னு சொன்னார். I am going to come with you. என்னுடைய அன்பான ஆண்டவர் எப்படின்னு சொன்னா, You know my lovable Jesus, you know how he is. நீங்க அழைக்கும் போது சில நேரத்துல தாமதமா இருக்கிற மாதிரி நினைக்கலாம். You know when you call him, sometimes you might see that he is not listening to your sound. ஆனா உங்களுடைய பிரச்சனையான நேரத்துல சரியான இடத்துல கர்த்தர் வந்து நின்னுடுவார். But Jesus will come and stand at the right time where you need him very much. முதல்ல அழைச்ச போது யாவீரோடு இயேசு நடந்த ஸ்பீடை விட இப்ப பெரிய ஸ்பீடா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. So you know like when like Jesus increased his pace when before Jairus came, like now Jesus increased his speed to go and meet his daughter. சொன்னபடி அந்த வீட்டுக்குள்ள போனாரு. He, as promised, he went into the house. அவர் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன நடந்ததுன்னு கேட்டா, You know when he entered the house, you know what happened? அந்த பிள்ளையை படுக்க வச்சிருந்தாங்க. This daughter was like laid down over there. அந்த பிள்ளைக்காய் புலம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. You know like all the people started to cry and sing the songs. அங்க வந்திருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்க. You know like everyone came. அந்த நேரத்துல இயேசு அந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். At that time, you know when it was when the atmosphere was a dead house, that is the time when Jesus entered into the house. அவருடைய காரியங்கள் செத்து போன நிலைமையில இருக்கும்போது தான் இயேசு அந்த வீட்டிற்குள் நுழைகிறார். Jesus entered into the house when everything was dead. ஆமென். Amen. கர்த்தர் அந்த பிள்ளையை பார்த்து, Jesus looked at the dead daughter and அந்த பிள்ளையோட கையை பிடிச்சு he took her hand and said, தலித்தா குமி என்று சொன்னார். He said, Talitha kum, என்று அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, which means, சிறு பெண்ணே எழுந்திருன்னு சொல்றே அர்த்தம். little girl, I say to you, get up. அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்திலேயே Immediately when Talitha kum was uttered, அந்த பிள்ளை எழுந்து நடந்தா. the girl stood up and she began to walk around. அந்த மகளுக்கு வயது என்னவா இருந்ததுன்னு சொன்னா, You know what was the age of the daughter? 12 வயசு உள்ள ஒரு மகள். She was 12 years old. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, அந்த சகோதரி 12 வருஷம் பிரச்சனையில இருந்தாங்க. you know on the other hand we see that there was a woman who was suffering from bleeding for 12 years. கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. God healed her. இங்க ஒரு பிள்ளை மரிச்சே போச்சு, 12 வயசு உள்ள பிள்ளை. So here we see there was a 12-year-old daughter who has died. அவள் எழுந்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். God blessed them and God raised the daughter from dead. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, தேவன் இந்த கர்ஸ்னேவு பட்டணத்திற்கு வந்ததே இந்த ஒரு அற்புதம் செய்யும்படிதான். You know like the reason why Jesus came to Jerusalem is for to do this miracle. இல்ல கதரேனு பட்டணம். என்ன பட்டணம்? சாரி, கதரேனுடைய பட்டணம். கதரேனு. அந்த முதல் வசனத்தை வாசிங்கள. ஃபர்ஸ்ட் வசனம் 1-2 வசனங்களை வாசிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. Oh sorry, okay. Gerasenes, okay. பின்பு கதரேன நாட்டுக்கு வந்தார்கள். படகுல இருந்து இறங்கின உடனே என் அன்பான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, இந்த மாதத்தினுடைய கடைசியில இந்த வசனங்கள் எல்லாம் நான் படிச்சிட்டு இருக்கும்போது, you know like at the end of the month when I was again revisiting this verse, அதனுடைய முன்பகுதியில பார்க்கும்போது, when I'm looking at the forward, தேவன் இந்த பட்டணத்திற்குள் வந்தபோது, so when Jesus entered into the city, ஒரு மனுஷனை பார்க்கறாரு. he saw a man. அந்த மனுஷன் எப்படி இருக்கான்னு சொன்னா, Do you know how he was? பிரேத கல்லறையில் இருக்கிற ஒரு மனுஷன். So he was living inside the graveyard. அவன் மேல வந்து அசுத்த ஆவி, பயங்கரமான அசுத்த ஆவி இருந்துச்சு. So he was demon possessed. ஆமென். Amen. இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, Do you know what this man will do? அவனுடைய வீடே கல்லறை தான். His house is a tomb. அவனை நிறைய சங்கிலினால கட்டினாங்க. He was tied with lot of chains. அந்த சங்கிலி எல்லாம் பிச்சு எடுத்துடுவான். He tends to break the chains. ஆமென். Amen. அது மாத்திரம் இல்ல, Not only that, வசனம் சொல்லுகிறது, the verse says, அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தது, சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போட்டான்.
So you know, like many times, you know, he broke the chain and he was unable to control. அவன் எப்பொழுது இரவு பகலும் எங்க இருப்பான்? அந்த மலை மேல இருக்கிற கல்லறையில தான் இருப்பான். So he lives day and night inside the tomb. அவன் என்ன செய்வான்னு சொன்னா, do you know what he does? கீழ இருக்க கல்லை எடுத்து he takes the stone from down. தன்னை கிழிச்சு கொள்வான். He hurts himself. ஆமென். Amen. தன்னை கிழிச்சு கொள்வான். He hurts himself. அது மாத்திரம் இல்ல, not only that, அவன் எப்படி இருந்தான்னு சொன்னா, do you know how he was? அவன் ஒரு Dress-ஏ போடல. And he was naked. ஆமென். Amen. இப்படி ஒரு மனுஷன் இருந்தான். There was such a man. தேவன் அந்த கடற்கரையில் இருந்து இறங்கி அந்த பட்டணத்திற்குள் நுழைந்த போது, Jesus entered into the city. அந்த மலை மேல நுழைஞ்சு அப்படி கீழே இறங்கலாம்னு நினைக்கிற நேரத்துல, so when he crossed the mountain to come down, இந்த மனுஷன் அவனுக்கு தேவனுக்கு முன்பாக எதிர்பட்டான். So this man saw Jesus and he came and fell down on his feet. 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. 7th verse says like this. அவன் என்ன பண்ணானே, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தும்படி தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். He shouted at the top of his voice, what do you want with me, Jesus, son of the most high God? In God's name, don't torture me. இந்த இடத்தை நான் வாசிக்கும்போது, when I was reading this verse, அவன் தேவனை பார்த்தான். he saw Jesus. ஆமென். Amen. தேவனும் அவரை பார்க்கிறார். Jesus saw him. இவர் இப்படி ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல, you know, like when both of them were looking at each other, இந்த மனுஷன் அப்படியே முட்டி போட்டு நின்னுட்டான். so this man just knelt down. அவன் சொல்றான், he said, உன்னதமான தேவனுடைய குமாரனே, son of the most high God. அப்ப நான் இத வாசிக்கும்போது, when I was reading through this, எப்படி நடந்திருக்கும்? how this is possible? அவனே லேகியோன் பிடிச்ச மனுஷன். he is the man who was possessed with legion demon. பிரேத கல்லறைக்குள்ள இருந்த மனுஷன். he is living inside a tomb. அவன் எப்பொழுதுமே கல்லறையில தான் இருந்தான். he lives in the tomb. அவன் அது மாத்திரம் இல்ல, அவன் தன்னை முழுவதும் கிழிச்சு இருக்கிறான், கல்லினால கிழிச்சு இருக்கிறான், சேதப்படுத்தி இருக்கிறான் தன்னை. so not only that, he is in the habit of hurting himself. அது மாத்திரம் இல்ல, நிறைய பேர் இவன் கல்லெடுத்து அடிச்சிருப்பான். many people have, you know, like he has hurted many people. நிறைய பேர் சேதப்படுத்தி இருப்பான். you know, like he would have destroyed many people. இவன் இருக்கிற அந்த பகுதியில மத்தவங்க நடந்து வரதுக்கே பயப்படுவாங்க. you know many people were afraid to walk where he was staying. அந்த நேரத்துல தான் இயேசு அந்த இடத்து பக்கம் போகிறாரு. so in this at that time only Jesus crossed that place. அப்பதான் இந்த மனுஷன் கர்த்தரை பார்த்து அவன் முட்டி போட்டு, உன்னதமான தேவனுடைய குமாரனே, நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். so that is the time where he knelt in front of Jesus and he asked, what do you want with me, Jesus, son of the most high God? அப்ப நான் நினைக்கும்போது, when I was thinking, என்ன ஆண்டவரே, சாத்தான் கண்டிப்பா ஆண்டவரை பணிய மாட்டான். you know, like devil is not in the habit of like worshiping Jesus. அந்த லேகியோன் பிடிச்சிருந்த மனுஷன் எப்படி இங்க வந்தான் அப்படினு பார்த்தா, so how did this man who possessed this legion demon came over here? தேவன் அவன் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவன் ஒரு தெளிவு வரும்படி கர்த்தர் உதவி செய்திருந்தான். ஒரு தெளிவு வரும்படி கர்த்தர் உதவி செய்திருந்தான். so the at the distance when he saw Jesus, and at that time God gave him this self conscious to understand that is Jesus, son of God. அவர் மேல் இருந்த அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வல்லமை அந்த மனுஷனுடைய கண்கள் திறந்துக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். so the power that Jesus had has opened the eyes of this demon possessed man. இப்போ எப்பொழுதுமே அந்த மனுஷனோட இருந்த லேகியோன், so you know the legion that always with that man, தேவன் இந்த மனுஷன் பார்க்கறான்னு நினைச்சபோது, so when this legion came to know that this man is looking at Jesus, அவன் தள்ளி போயிட்டான். he left him. ஆமென். Amen. இப்போ இந்த மனுஷன் மட்டும் நிக்கிறாரு. so not only so this man is standing. அந்த நேரத்துல தான், at that time, அவன் இயேசுவை பார்க்கும்போது அவன் கண்கள் திறந்திருந்தது. you know, like when he looked at Jesus, his கைகளெல்லாம் கிழிச்சிருக்கிறதை உணர்ந்திருந்தான். sorry, கைகளெல்லாம் கிழிச்சிருந்ததை உணர்ந்தான். so he was able to see how he has hurted himself. Dress எல்லாம் இல்ல, he was naked. முடியெல்லாம் நரைச்சிருந்துச்சு. he had gray hairs, நெயில் எல்லாம் வெட்டல, and he was not clean. அவனை பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. so he was afraid to see how ill he was. ஆனா முன்னாடி நிக்கிற தேவனை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்திருந்தார். but God gave him the grace to see the son of God standing in front of him. இப்போ now தனக்கு தானே வேண்டிக் கொள்கிற நல்ல இருதயம் அவனிடத்துல வந்துருச்சு. தனக்கு தானே
சுகமாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிற ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ள வந்துட்டான். So you know, like that the same demon possessed man, so he came to a situation where he prayed for his own healing. அவன் ஜெபம் பண்ணா அவன் விடுதலை பெற்றான். He prayed and he received his healing. அப்பதான் நான் இத நல்ல இன்னும் சிந்திக்கும்போது, so when I was meditating on this word, சில நேரத்துல sometimes நம்ம நிறைய வெற்றிகளை பார்த்திருக்கிறோம். we have seen many victories. கர்த்தர் நம்மோடு இருந்ததை பார்த்திருக்கிறோம். We have seen many times Jesus been with us. ஆனா சில நேரத்துல நம்ம போகிற பாதையில பிரச்சனை வந்தபோது, sometimes when we encounter problems in the ways that we go, நமக்கு நல்லா தெரியும், we very well know, ஆண்டவரை நோக்கி பார்த்தா ஒரு நாள் நான் வெட்கப்பட மாட்டேன், ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று தெரியும். so if whenever I'm looking at Jesus, my face will never be ashamed. I know that very well. ஆனா நம்ம உள்ள இருக்கிற ஒரு விதமான காரியம் அதை கேட்காம தடுக்கிற காரியம். But you know, like there is this conscience, the conscience inside you that will not allow you to listen to good things. நம்ம போய் எங்க கேக்குறது ஆண்டவர்கிட்ட? Why should I go and ask Jesus? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, my dear brothers and sisters, உங்களுடைய பிரச்சனைக்கு முன்பு கர்த்தரை நிறுத்த பழகிக் கொள்ளுங்கள். get into the practice of placing Jesus in front of your problems. Amen. Amen. அது மாத்திரம் இல்ல, not only that, தேவனுடைய சித்தத்தை கேட்கிறவர்களாய் பழகிக் கொள்ளுங்கள். also practice yourself so to listen to what is the will of Jesus in your life. சில நேரத்துல நம்ம என்ன செய்யறது தெரியுமா? Do you know what we often do many times? last time இதே மாதிரி பிரச்சனை வந்தபோது, when we encounter the same problem, நான் ஸ்பீடா போய் தாண்டி போயிட்டேன். sorry, நான் ஸ்பீடா தாண்டிட்டேன். you know, like I just like crossed with my own strength. அதே மாதிரி நான் இந்த தடவை தாண்ட போறேன்னு நினைச்சா, so if you're going to think I'm going to apply the same technique at this time, நீங்க தாண்ட முடியாது. you will not be able to cross it. போன முறை நீங்க கர்த்தரோட இருந்தீங்க, கர்த்தர் உங்களோட இருந்தார், நீங்க தாண்டபடி கர்த்தர் பலத்தை கொடுத்திருந்தார். you know, last time Jesus was with you and you were with Jesus and Jesus gave you the strength to cross it. இந்த முறை அதே மாதிரி பிரச்சனை வரும்போது நான் தாண்டணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, எனக்குள்ள அதே தேவன் இப்பவும் இருக்கிறீரா என்று கேட்கிற அனுபவம் இருக்க வேண்டும். so you know, like so now when you're going through the same situation, we should have the self conscience to sit and ask God, the same God who was with you the last time, is he with me right now to help me to face this challenge? நம்ம என்ன நினைச்சறோம்? so oftentimes we think, நம்ம போன வயசே தாண்டிட்டோம்ல, you know, like last time I have done this, ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார்ல, you know, God has helped me, நான் இந்த தடவையும் தாண்டறேன், this time also I will do it with my own strength. ஆனா ஒண்ணு செய்ய மறந்துட்டோம். but we forgot to do one important thing. லாஸ்ட் டைம் நான் தாண்டும்போது கர்த்தர் என் கூட இருந்தார், ஜெயமோ கர்த்தரிடத்துல இருந்து வந்துச்சு. so last time when I was crossing through the same situation, I was with Jesus and I received my reply from Jesus. இந்த தடவை நான் தாண்டும்போது கர்த்தர் நீங்க என் கூட இருக்கீங்களான்னு நம்ம சோதிச்சு பார்க்காம நம்ம தாண்டிட்டோம். this time before, when we encounter the same situation, we forgot to ask to check in with Jesus to see if he is with us right now. ஆண்டவர் இல்ல, Jesus is not with us. மிகப்பெரிய தோல்வியா முடிஞ்சிருச்சு. and we will end up in a big defeat. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, do you know what do we have to do? தேவனே, நாங்க போன வாரத்துல நீங்க இருந்ததை விட இப்போ என் கூட இருக்கீங்களா? Lord, last week you were with me, are you with me this week? இது கடைசி வாரத்துல நின்னு இருக்கிறோம். we are in the last week of July. நீங்க யாராவது கொஞ்சம் நான் பணம் கொடுக்குறேன் பாஸ்டர், இந்த ஜூலையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னா முடியாது. you know, if some of you come and say, pastor, I'll give you some money, could you please extend July? if you come with me with that request, it's impossible. அது சந்திரிகா அம்மா கேட்டாலும் முடியாது. even if sister Chandrika were to come and ask me, it's impossible. இல்ல நம்ம யாரு அட்மின் ஐயா கேட்டாலும் முடியாது. so you know, like if brother Samuel is coming and asking me, it's impossible. 8க்கு அடுத்தது 9 தான். you know, after 8 it's 9. நேத்து வீட்டு கூட்டத்துல சொன்னேன். you know, like yesterday in the house meeting I said, clockwise-ல போயிட்டு இருக்கணும். ஆமென். you know, we are traveling in the forward direction in a clockwise manner. 8க்கு அடுத்தது 9. after 8 it's 9. 9க்கு அடுத்தது 10. after 9 it's 10. சாச்சா, நம்ம பையன் கேட்கல அந்த செய்தியை, அதனால நம்ம திருப்பியும் 7:30க்கு மாத்திரலாம்னு மாத்த முடியாது. you know, my son missed the chance, so let me just rewind my time from 8 to 7:30. it is not possible. அதனால தான் நான் சொல்றேன், and that is why I'm telling you, சர்ச்சுக்கு வந்தா if you come to church, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை கவனமா கேளுங்க. so please pay attention from beginning till the end. ஏதாவது ஒரு பாட்டுல ஒரு வரி இல்ல கர்த்தர் உங்களோட பேசுவார். you know, like even in one stanza of a song, Jesus will talk to you. இல்ல ஏதாவது ஒரு வசனத்துல கர்த்தர் உங்களோட பேசிடுவார். or
one particular verse Jesus will talk to அல்லது செய்தியில கர்த்தர் பேசிடுவாரு. you. Or in the message Jesus will talk to you. நீங்க உங்களை ரீசார்ஜ் பண்ணா மாத்திரம்தான் Only if you recharge yourself, கம்மிங் வீக் முழுவதும் ஓட பலன் கிடைக்கும். God will give you the strength to walk and run through the next week. என்கிட்ட நல்ல போன் இருக்குது, I have a good phone. அப்படின்னு நான் சார்ஜே போடலன்னு சொன்னா You know, if I'm forgetting to charge my phone, கொஞ்ச நேரத்துல இது ஆஃப் ஆயிரும். you know, in some time your phone will be switched off. என்ன இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கிட்டோம் இது வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நான் இதை குறை சொல்றதை விட, So rather than going and complaining, I've paid all this money and it's switched off, rather than going and complaining, நான் என்ன செய்ய வேண்டும் என்றதை கற்றுக்கொண்டா, இது பயன்படுத்த கற்றுக்கொண்டால் இது உங்களுக்கு உதவியா இருக்கும். So rather than complaining, if it would be wise if you go and find what should I need to do so that I don't encounter the situation. That will be beneficial. இந்த வேதத்தை கற்றுக்கொண்டா வேதம் உங்களை சுமக்க ஆரம்பிச்சிடும். So if you learn this word will start to hold you. சில நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? Do you know sometimes what do we do? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுவார். நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். So today may God speak to you. I'm giving you a verse. ஒரு வசனம் சொல்றோம். I'm saying a verse. சொன்னோன்னா இந்த வசனத்துல நம்ம நிறைய செய்தி கேட்டிருக்கிறோமே. You know, like we often tend to criticize. Oh, I've heard a lot of words. Lot of messages in this என்ன verse. பேசிற போறாங்க? What more are they going to talk on this topic? அப்படி நினைச்சா, If you were to think like that, கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமா ஏதாவது ஒன்னு செய்யணும்னு நினைச்சார் பாருங்க, செய்ய முடியாம போயிடும். if God had a plan to do something in your life through that verse, that will not come to happen. நான் நிறைய தடவை பார்த்திருக்கிறேன். I have observed it many times. ஒரே வசனம் Just a single verse. பல வித்தியாசமான காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது. A single verse has spoken and has revealed multiple things in my life. இன்னும் இதை நான் புரிந்து கொள்ள ஆழமாய் உள்ள போக இன்னும் வருஷங்கள் எடுக்கும். You know, like I'm confident that it will take more years for me to read more into this and dig deep into the word. அவ்வளவு வித்தியாசமான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Because there's a lot of things that God has placed for us in these books. இந்த மனுஷனை கர்த்தர் பார்த்த உடனே அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த லேகியோன் கொஞ்சம் விலகின உடனே அவன் ஒரு முடிவெடுத்தான், இதுதான் தருணம் இயேசுவின் இடத்துல பணிந்து சுகம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று. You know, the moment this demon possessed man, when he saw Jesus and when the demon left him, he made a choice in his life to follow Jesus, and that is the moment Jesus brought healing into his life. இவ்வளவு நாள் தலைமையில ஏறி உட்கார்ந்து அந்த லேகியோன் இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி அந்த பக்கம் போக ஆரம்பிச்சா, காரணம் இயேசுவை பார்த்தபோது. So all these days the demon was possessed and it was sitting on top of his head. The same demon has left him because he saw Jesus. அந்த சின்ன தருணத்தை இந்த மனிதன் பயன்படுத்திக் கொண்டான். You know, that small opportunity this man utilized. என் முன்னாடி இருக்கிற தேவனுடைய மனுஷன், the one who is standing in front of me is the Son of God. உன்னதமான தேவன். He is an almighty God. இதுதான் என்னுடைய தருணம். This is my opportunity. இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னான். If I'm not going to use this opportunity, ஒருவேளை நான் கூப்பிடாம விட்டுட்டேன்னு சொன்னா, even like if I decide to lose this opportunity, தேவன் என்னை விட்டு கடந்து போயிடுவாரு. Jesus will walk away from me. தேவன் என்னை கடந்து போயிட்டாருன்னு சொன்னா, If Jesus were to pass away from me, திரும்ப இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல. I'm not sure if I'm going to get the same opportunity again. இன்று என்னை தேவனை சந்திக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம். Today is an opportunity for me to meet my Jesus. இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவன் ஒரு நிமிஷத்துல நினைத்தான். You know, this demon possessed man made a decision that he is going to use this opportunity to meet Jesus. அது மாத்திரமல்ல, not only that, அவன் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல உன்னதமான தேவனே எனக்கு இறங்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். You know, like this man knelt down and he said, Son of God, please come to me. அவ்வளவுதான். That's all. அந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே, on that one word, தேவன் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர், இல்ல விட்டுருவாரா? You know, Jesus is a loving God, is a gracious God. Do you think he'll leave you alone? அவர் பார்த்தார், அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு போ என்று சொன்னார். Come out of this man, you impure spirit. அவ்வளவுதான். And that's it. அப்படி சொன்ன உடனே எடுத்து வாசிப்போம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. Let's start our Bible to Mark chapter 5 verse 9. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னன்னு கேட்டாரு. அதற்கு அவன்
லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்திவிடாதபடிக்கு ஆ. அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். ஆ, அப்பொழுது அவ்விடத்தில் வெள்ளையடிக்கை அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. ம், அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி ஆ. அவர்களுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். இங்க நல்லா கவனிங்க. Please pay attention. இந்த லேகியோன் அந்த மனுஷனை கொஞ்சம் விலகி போன போது Once this legion left this man, அந்த மனுஷன் பிரயாசம் எடுத்து உன்னதமான தேவனே எனக்கு இறங்குன்னு கேட்டுட்டான். so this man, surrendered and he asked for deliverance. ஆண்டவர் அவன் பக்கத்துல போய் நின்ன போது நீ யாருன்னு கேட்ட உடனே Do you know, when Jesus went and stood with him and asked him, who are you? இந்த 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 லேகியோன் உள்ள வந்து இப்ப பேச ஆரம்பிக்கிறான். நான் தான் லேகியோன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். He is saying, my name is Legion. ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரம் அவன் கேக்குறான் பாருங்க. And Jesus replied, and that's why he's asking இந்த பக்கம் Jesus, அனுப்பிடாதீங்க, இந்த பக்கம் அனுப்புங்க, நாங்க இந்த பக்கம் போறோம்னு கேக்குறான். do not send me this direction, send me another direction. எந்த அந்த டைரக்ஷன்ல என்ன இருந்தது தெரியுமா? Do you know what was there in the நிறைய direction? பன்னி இருந்துச்சு. There was a herd of pigs. பன்னினே சொன்னா அருவருக்கத்தக்கதான செயல். Pigs, the pigs is a symbol of something impure. லேகியோனை கேக்குது பாருங்க, நான் எங்க போறேன்? பண்ணிக்கிட்டு தான் போறேன். You see the devil is also asking, send me to the pigs. ஆண்டவர் போன்னு சொன்னாரு. And Jesus said, go. அவ்வளவுதான். அங்க கூட்டமா மேஞ்சிட்டு இருந்த பன்னிக்குள்ள பூந்துருச்சு. And it entered the pigs. அத்தனை மலை மேல இருந்து குதிச்சு எல்லாம் செத்து போச்சு. Everything jumped from the mountain and it died. கிட்டத்தட்ட 2000 பன்னி. Approximately 2000 pigs. இப்போ அங்க இருக்கிற ஜனங்க இத பார்த்து Now the people who were there, they witnessed all of these things. அவங்க கொஞ்சம் ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு அழைச்சிட்டு வராங்க. So they also brought some people. வந்து பார்த்தா And they came and saw. இயேசுவின் அருகில் அந்த மனுஷன் உட்கார்ந்திருக்கிறான். So beside Jesus, this demon possessed man was Amen. sitting. Amen. அவன் எப்படி உட்கார்ந்திருந்தான்னு சொன்னா, Do you know how he was sitting? வசனம் சொல்லுகிறது அவன் வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்திருந்தான். The word says that he was dressed and he was sitting beside Jesus. இயேசு கிட்ட வந்தாச்சுனால ஆவியின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்துருவாரு. If you come to Jesus, immediately you will receive the spiritual dress. இவங்க எல்லாரும் வந்து பார்க்கறாங்க. Everyone came and witnessed. இத்தனை நாள் வஸ்திரம் இல்லாமல் தன்னை கீறி கொண்டு கல்லறையில படுத்திருக்கிற மனுஷன் இப்ப சுத்தமான மனுஷனாய் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறான். All these days this man who was demon possessed and living naked, this man was sitting in a peaceful manner, dressed beside Jesus. அவனை இத்தனை நாள் அலைக்கழித்துக் கொண்டிருந்த லேகியோன் ஓடி போய்ட்டான். All these days the demon that was possessed him has left him. இப்ப ஜனங்க அதை பார்த்த உடனே When the people looked at it, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? you know what they did? அவங்க இந்த மனுஷன் சுகமாயிட்டானேன்னு சந்தோஷப்படல. So they were not happy. So they were not celebrating just because this man got healed. அவங்க எல்லாரும் சேர்ந்து இயேசுவை என்ன வேண்டறாங்க தெரியுமா? Do you know all of these people, what did they requested Jesus? ஆண்டவரே நீங்க இந்த இடத்தை விட்டு போயிருங்க. Jesus, please leave this place. எங்க பன்னி எல்லாம் செத்து போச்சு. My pigs died. ஆமென். Amen. பாத்தீங்களா? Did you see? ஒரு மனுஷன் சுகமாய் உட்கார்ந்திருக்கிறான். A man was healed. கல்லறையில இருந்த மனுஷன். A man who was demon possessed in the grave in the graveyard. சில நேரத்துல இயேசு உங்களுக்கு ஏதாவது செஞ்சா சில பேருக்கு பிடிக்காது. And sometimes if Jesus is doing some things in your life, maybe your neighbor will not appreciate it. பிடிக்காது. They will not like it. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. Do not worry about those things. கர்த்தர் நல்லவராய் வல்லவராய் இருந்தனால தான் உங்களை தேடி வந்தார். God is gracious and has been kind to us, and that is the reason he came in search of you. நான் நினைக்கிறேன், I'm thinking, இந்த மனுஷனை பிரதானமா இயேசுப்பா நினைச்சு தான் அந்த இடத்துல வந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். So I'm believing in my spirit that Jesus came to that place just for the sake of this man. இயேசுப்பா ஒரு இடத்துக்கு வராருன்னா, If Jesus is coming to a place, அவர் ஏதாவது ஒரு காரியம் எல்லாம் வர மாட்டார். he doesn't visit a place without no reason. நான் விசுவாசிக்கிறேன். I am believing. இந்த பட்டணத்திற்கு கால் வச்சது இந்த பிரேத குழியில இருக்கிற மனுஷன் இனிமே பிரேத குழியில இருக்க கூடாது, அவன் சமாதானமாய் தங்களுடைய ஜனத்தோட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருந்தார். So
God came to the town because he wanted to heal this man who was living in tombs. He wanted to heal him, and he wanted this man to live with his own people in the city. அது நடந்தது. That happened. அவன் கூப்பிட்டான், ஆண்டவரே நாங்க உங்க பின்னாடியே வந்துட்டோமான்னு கேட்டான். And he asked, like, Jesus, can I follow you? ஆண்டவர் சொன்னார், வேண்டாம் வேண்டாம். Jesus said, no, no, no. இத்தனை நாள் எங்க இருந்த? பிரேத குழியில இருந்த. All of these days, where were you? You were living in tombs. நீ போய் உன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து இருன்னு சொன்னார் ஆண்டவர். Go home to your own people. உன்னுடைய ஜனத்தோட சேர்ந்து இருன்னு சொன்னார் ஆண்டவர். Go and live with your own people. நீ இருக்கிற இடத்துல, wherever you உன் are, குடும்பத்துல, in your family, இயேசு எனக்கு சுகமாக்கினாருங்கறத சொல்றதுதான் உன்னோட வேலைன்னு சொன்னார் ஆண்டவர். Jesus said your job is to go and say to your people and to your clan that Jesus has healed me. இந்த பட்டணத்துல, in this city, கர்த்தர் உங்களை தேடி வந்தாருன்னு சொன்னா, if God has come in search of you, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. there is a reason behind it. நீங்கள் இருக்கிற இந்த பட்டணத்துல உங்களுக்கு தெரிந்தவர்கள் இடத்துல சொல்லுங்க, இயேசு நல்லவர் வல்லவர், அவர் எனக்கு சுகம் கொடுத்தார், பலம் கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், அதன் நிமித்தம் நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லுங்க. So go and share the people that you know where you work and tell them Jesus is good and I am healed, I am blessed because Jesus has touched and healed my life. இத்தனை நாள் என்னுடைய படுக்கை பிரேத குழியாய் இருந்தது. All of these days his life was in the tombs. விலங்கினால் கட்டப்பட்டிருந்தேன். He was bound with chains. கல்லுகளால் என்னை கீறிக்கொண்டேன். So he hurted himself. நான் என்ன செய்றேன்னு எனக்கே தெரியாது. I was not sure what I was doing to my own self. அப்படிப்பட்ட என்னை தேடி இயேசு வந்தார். A person like me, Jesus came in search of me. எனக்கு சுகம் கொடுத்தார். He healed me. என்னை மனுஷர்கள் வெறுத்தபோது, when human beings hated me, மனுஷர்கள் என்னை தள்ளி வைத்திருந்த போது, human beings like இயேசு என்னை தேடி வந்தார். Jesus came in search of me. இன்று நான் பட்டணத்தில் உங்கள் எல்லார் முன்பாய் நிற்கிறேன்னு சொல்ல வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமையாய் இருக்கிறது. And it is your and my responsibility that Jesus has given me and blessed me to stand in front of you and be a testimony. ஆண்டவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். Jesus was so happy. ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம் சொன்னா, do you know what happiness Jesus had? ஊழியம் சிறப்பாய் நடக்கும்போது சந்தோஷம். When the ministry is happening in the right manner, he is happy. தேவனை உயர்த்தும் போது அவருக்கு சந்தோஷம். When God is lifted, he is happy. அவருக்கு அதோட பெரிய சந்தோஷமே இல்ல. There's no much happiness for him. அந்த சந்தோஷத்தோட, in that happiness, அப்படி திரும்பும்போதுதான் when he turned, இந்த யாவீரை சந்திக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். God blessed, like he happened to meet Jairus. இந்த யாவீரை சந்தித்தது நிமித்தம் தான், because of meeting Jairus, அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சந்திக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். so the 12 years the woman who was suffering from bleeding problem, and he was able to meet that lady. இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தை நான் திருப்பி முழுவதும் படிக்கும்போது எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். When I again read Mark chapter 5, I was so happy. பிரேத குழியில் இருந்த ஒரு மனுஷனை சந்திக்க ஆண்டவர் பிரயாசம் எடுத்து வந்தபோது, when God took the initiative to come and see the man who was living in the tombs, அவனுக்கு சுகம் கொடுத்து, he healed him. அவன் நிமித்தம் அவனுடைய தேசம் இயேசுவுக்குள் வரும்படி அவனை ஒரு மிஷனரியா அனுப்பி கொடுத்தார் ஆண்டவர். So through him Jesus had him to go to his people and share the gospel, and he turned him into a missionary. அவனை குறித்து அவன் பெருசா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்கும் அவனை பத்தி தெரியும். There's nothing this guy had to tell about him to other people, because everyone knew about him. அவன் நின்னு இயேசு நல்லவர் சொன்னாலே போதும். If he just stood and said Jesus is good, கர்த்தர் கல்றையில இருந்த ஒரு மனுஷனை மிஷனரியா ஊழியத்தை செய்யும்படி தன்னுடைய ஜனத்துக்கே அனுப்பி கொடுத்தார். like Jesus turned the same man who was living in the tombs, he turned him to his own people. சந்தோஷத்தோட, with happiness. அவர் வரும்போது தான் யாவீரை சந்திச்சாரு. And with that happiness, when he was coming, he met Jairus. அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருக்கும் உதவி செய்து அப்படியே போகும்போது தான் அந்த 12 வருட பெரும்பாலும் உள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் உதவி செய்தார். When he was crossing through the crowd, that is when he met this 12 years lady who was suffering from bleeding, and he healed her. இந்த மார்க் 5ஆம் சுவிசேஷத்தை படிக்கும்போது, when you are reading Mark chapter 5, இயேசு எவ்வளவு நல்லவராயும் வல்லவராய் இருந்திருக்கிறார் பாருங்க. Jesus has been good to us. சவுத் ஆப்பிரிக்கால, in South Africa, ஒரு மனிதன் அவன மனநல சரியில்லாம, there was a man who was mentally unstable. அப்படியே ரோட்ல நடந்து வந்திருக்காரு. like he was walking on the roads. அவனுடைய Dress எல்லாம் சரியில்லை. like he was not dressed properly. முடியெல்லாம் வளர்ந்து, like his தாடி எல்லாம் வந்து, he had a beard, he did not take care of himself. அழுக்கான Dress ஓட வரும்போது, he was when he came,
கடைசியா ஒரு சர்ச்சோட வாசல்ல வந்துட்டான். When he came and entered into when he came and stood in front of the church, அந்த சபையில பாட்டு பாடுறாங்க, செய்தி கேக்குறாங்க, அப்படியே நின்னவ ஆன்னு பார்த்துட்டு இருந்தான். பைத்தியக்காரனா நின்னுட்டு இருந்தான். so this man was just standing and observing what was happening in the church. அன்னைக்கு அந்த பாஸ்டர் அந்த மனுஷனை பார்த்தாரு. The pastor looked at this man. அவனை உள்ள கூப்பிட்டாரு. He invited him inside. அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. He fed him. அவனுக்கு அது மாத்திரமில்ல, இந்த சபையினுடைய வளாகத்துல ஒரு மூலை, அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்க, அது கீழே தங்கிக்குள்ள இடமும் கொடுத்தாரு. And he also gave him a small space to live under the steps. அவன் அங்க தங்கிக்கிட்டு இருப்பான் சர்ச் வாசல்ல. He was staying over there. இங்க பாடுற பாட்டும் செய்தியும் அவன் காதுல கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சது. You know, the worship and the message entered into his ears. கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. God healed him. அந்த தேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சபையினுடைய போதகரா கர்த்தர் மாத்தி வச்சிருக்காரு. God has turned him to be the biggest ambassador for Jesus, and he's a servant of God. அவரை நோக்கி பார்க்கிற ஒரு முகம் கூட வெட்கப்படாதபடி ஆண்டவர் உதவி செய்தார். Every face that looks onto him, none of the faces will be ashamed. நான் பிரேத கல்லறைக்கே வந்துட்டேன். I've come to the tomb. நான் குகையிலேயே உட்கார்ந்து இருக்கிறேன். I'm sitting in the caves. என்ன தேடி என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கலாம். You might think, who will come in search of me? நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன், என்ன பார்த்து யார் என்கிட்ட வந்து என்ன பேச போறாங்கன்னு நினைக்கலாம். You might think that I'm staying afar. Who's going to come in search of me? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, இயேசு உங்களை தேடி உங்களுடைய பக்கத்துல வர நோக்கமுள்ளவராய் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Jesus is able to come to you. ஆமென். Amen. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இந்த நல்ல தேவன் தான் நம்மை நடத்தி இருக்கிறார். This is the same good God, is the same God who has led us thus far. அந்த யாவீரை பார்த்து அன்னைக்கு சொன்னார் பாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு சொன்னார் இல்ல. You know, he looked at the same Jairus and he said, do not be afraid, be with faith. அந்த வசனத்தோடு இந்த மாதம் முழுவதும் தாண்டும்படி கர்த்தர் உதவி You செய்திருக்கிறார். know, with that same verse, God has blessed us to see this month of July. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று, Let's all close our eyes and stand in His presence. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவரா இருந்திருக்கீங்க. Lord, you have ஆண்டவரே been good to us. எவ்வளவு நல்லவரா இருந்திருக்கீங்க. You have been good to us. எனக்கு எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கீங்க ஆண்டவரே. Lord, how graciously you have been to me. ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. Lord, help me. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா Lord, help me. அப்படின்னு சொல்லி கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். Let's close our eyes in prayer. ஆண்டவரே இந்த மாதத்தை கர்த்தர் நடத்தினது போல Lord, how you have led us in July. வருகிற மாதத்திலே கர்த்தர் நல்லவராய் வல்லவராய் இருந்து கிருபை பாராட்டுவீராக. Lord, like be with the same grace, please help us to enter into August. சபையில அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். God is going to raise many testimonies in the church. அநேகரை சபைக்கு கர்த்தர் அழைத்து வர போகிறார். And God is going to bring many people to the church. விதை விலையே செய்யாதபடி களையை கர்த்தர் எடுத்து போட நல்லவராய் இருக்கிறார். So God is good. He will remove the weeds. எல்லா களையை கர்த்தர் பிடுங்கி எறிய போறாரு. God is going to remove all the weeds. ஒரு பெரிய ஹார்வெஸ்டை கர்த்தர் கொடுக்க God போகிறார். is going to bring about a big harvest. நான் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட அதான் சொன்னாரு. You know, whenever I was weak, Jesus said the same thing. இதெல்லாம் களை எடுக்கிற நாட்கள். This is the time for us to remove the weeds. நீ ஒரு பெரிய ஹார்வெஸ்டுக்கு ரெடியாகு. Prepare yourself for a big harvest. உன்னால அறுப்பு மிகுதியா இருக்கும். Your harvest will be plenty. நீ உன்னை தயார்படுத்திக்கொள். Prepare yourself. உன்னை கொண்டு வந்து நான் உன்னை செய்து முடிப்பேன். I am the one who called you, and I will be with you, and I will make it come to pass. உங்களை அழைத்து வந்தவர் அதே மாதிரி செய்ய நல்லவராய் The இருக்கிறார். same God who has brought you over here, He is faithful to do the same thing for you. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்ன தரேன் சப்பா. ஆண்டவரே என் மேல இருங்க ஆண்டவரே. அவரை நோக்கி பார்க்கிற ஒரு 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 முகம் கூட வெட்கப்படாது. ஆண்டவரே என்னையே தரேன் ஆண்டவரே. என்னை எடுத்து ஏதாவது பயன்படுத்த முடிஞ்சா பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். அவரை நோக்கி கூப்பிடு, உந்தன் ஜெபத்தை கேட்கிறார். கண்ணீர் யாவும் துடைப்பவர். மாசம் முழுவதும் செஞ்சிருக்காரு.
உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. Jesus, Lord, we give you thanks. ஆண்டவரே, எங்களை முழுவதும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, I surrender myself into your presence. இந்த மாதத்தினுடைய இறுதி வாரத்துல நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் Lord, அப்பா. as a thankful people, we stand in your presence in the last month of July. நீர் எங்களை தேடி வந்த தேவன். You are a God who came in search of us. எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளில் கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சாதகமாய் மாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help me to utilize this time and opportunity that you have given me. நான் ஒரு நாளும் இந்த தருணத்தை விட்டு போயிடாதபடி உதவி செய்யுங்கப்பா. Help me not to leave from your presence. இந்த மாதம் என்னை கர்த்தர் சுமந்து வந்ததற்காய் நன்றி. Thank you, Jesus, for being with me, holding me and leading me throughout this month. நான் விசுவாசிக்கிறேன். I am believing in faith. இந்த மாதத்தில் நான் பார்க்க கூடாதவைகள் எல்லாம் வருகிற மாதத்தில் கர்த்தர் என்னை பார்க்க உதவி செய்வீர். Whatever the things I missed in July, God is able to give me in August. இந்த மாதத்தில் நான் எதெல்லாம் எனக்கு செய்யணும்னு நினைச்சிருந்தேனோ அதை கர்த்தர் 2 மடங்காய் வருகிற மாதத்தில் செய்ய போவதற்காய் நினைச்சிருக்கிறோம். Whatever the things I expected to happen in July, God is going to make it come past double fold in August. இந்த மாதத்தில் எத்தனையோ தடவை நான் சோர்ந்து போன போது, You know, many times I was weakened in this month. கர்த்தர் பலப்படுத்தினீங்க ஆண்டவரே. Jesus, you strengthened me. சபையை பலப்படுத்தினீங்க ஆண்டவரே. Thank you for strengthening the church. சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தினீங்க. நன்றி அப்பா. Thank you for strengthening everyone in the church of Father. ஆண்டவரே, அவங்க சோர்ந்து போன நேரத்துல, Lord, when they were weak, சோதனைக்குள்ள இருந்த நேரத்துல, when they were in going through trials, ஜெயமே கிடைக்காதான்னு நினைக்கிற நேரத்துல எல்லாம், when they were not expecting, not கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தினதற்காக நன்றி. Lord, thank you for giving them a victory and bringing into your presence. வருகிற மாதத்துல வைத்திருக்கிற நல்ல அற்புதமான காரியத்திற்காக நன்றி. Thank you for all the good things that you have placed for us in the coming month. நாங்கள் தொடர்ந்து விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we are a faithful people and we believe in you. தொடர்ந்து நாங்கள் பயப்படாதவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். Lord, we are a faithful people. எங்கள் தேவன் நீர்தான் என்பதை சொல்ல நாங்கள் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். Lord, you are a God and we are bold enough to confess that. அந்த குகையில் உட்கார்ந்திருந்த பிரேத குழியில் இருந்த மனுஷன் அந்த ஜனங்களுக்கு தேவனை அறிவிக்க கடந்து போனது போல, Lord, how you used an imp and a man possessed with impure spirit you used him as a missionary for the people. எங்களை கொண்டு என்ன கர்த்தர் செய்யணும் நினைத்திருக்கிறாரோ அதை எங்களை கொண்டே செய்வீராக. Whatever the purpose you have for us in this life, Lord, help us to utilize that for your எங்க kingdom. சபையை கொண்டு என்ன செய்யணும் நினைத்திருக்கிறீரோ அப்படியே செய்வீராக ஆண்டவரே. Whatever your plan for the church, do it, Father. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. Bless everyone. வர தடைப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். Lord, we pray for everyone who was unable to come today. இதே ஆசீர்வாதம் அவர்களோடும் இருக்கட்டும் ஆண்டவரே. Let the same blessing be with them. அடுத்த வாரம் அவர்களை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. Help us to see them. இங்க வந்திருக்கிற எல்லாரையும் திரும்ப ஆசீர்வதிக்கிறேன். Lord, I bless everyone who are standing over here. தொடர்ந்து நடத்துங்கப்பா. Lord, lead us continually. ஊழியத்தின் மேல் உம்முடைய கிருபை இருக்கட்டும்பா. Lord, may your grace be upon this ministry. எங்களுடைய தலைமை சபையின் மேல் உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. Sorry. எங்களுடைய தலைமை சபையின் மேல் உம்முடைய கிருபை இருக்கட்டும். Lord, may your grace be with the head church. எங்களுடைய எல்லா கிளை சபையின் மேலும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. Lord, may your grace be upon all the branch churches. ஊழியத்தில் உடனாய் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய தயவு இருக்கட்டும் ஆண்டவரே. Lord, may your grace be upon everyone who have been helpful in the ministry. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்து Lead us continually, bless us. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல In பிதாவே. Jesus' mighty name we pray. ஆமென். Amen. இறுதியில கைகளை வச்சு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஐக்கியமும் அன்னுண்ணியமும் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நீடித்திருப்பதாக. Amen. ஆமென். ஆமென்.